coming to next important topic. நல்லா பாரு, முன்னாடி வந்த தலைவர் என்ன சொல்றாரு? ஃப்ளக்ஸ்ல சேஞ்ச் இருந்தா EMF கிடைக்கும். லென்ஸ் பார்த்தனா அதே லாவை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்றாரு. என்ன சொல்ற? நீ சொன்னதெல்லாம் ஓகே தம்பி, d5/dt, பட் நல்லா பாரு டைரக்ஷன் என்னவா இருக்கும் அது ரொம்ப சரி. நல்லா பாரு, கரண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும்ல. ஆமாப்பா, இப்ப இப்படி போறதுக்கு இப்படி போறதுக்கு டிஃபரன்ஸ் இல்லையா? அப்படி இல்லைன்னு சொன்னா கூட நல்லா பாரு, பாப்பா வந்து அழகா என்ன சொன்னா, அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. பட் நான் சர்க்கியூட்ல வந்து பேட்டரியை இப்படி கனெக்ட் பண்ண போறேன்னா இல்லை இப்படி கனெக்ட் பண்ண போறேனான்னு இருக்கா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பிலாசபிக்கல், ரொம்ப ஒரு பிலாசபிக்கலான ஒரு வே. நல்லா பாரு, ஒரு கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால, சரியா, மேபி ஒரு ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு கரண்ட் கிரியேட் ஆகுமா? கரெக்டா இல்லையா? லெட் மீ சே, அந்த ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, ஃப்ளக்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் போகிறதுனால ஒரு கரண்ட்டை உருவாக்குது. இப்போ இந்த உருவாக்குன கரண்ட் இருக்கு பார்த்தியா, உருவாக்குன அந்த கரண்ட் பார்த்தனா அவனை யார் உருவாக்குவானோ அவனே எதிர்ப்பான். சொல்றது புரியுதா? நல்லா பாரு, ஒரு பேசிக்லி வந்து இந்த இடத்துல ஒரு கரண்ட் வந்து கிரியேட் ஆகுமா? இப்போ இந்த கரண்ட்டை யார் உருவாக்குனாங்களோ அவங்களே எதிர்ப்பான். இப்போ ஃப்ளக்ஸ்னால தானே ஒரு கரண்ட் கிரியேட் ஆகுது. கரண்ட் வந்து ஃப்ளக்ஸ் எதிர்க்கும். இப்போ வா, இங்கிட்டு வா, செட்டுப்பட்டு எந்திரிச்சு வா, நீதான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்கிட்ட நிறைய ரீசன் இருக்குது. பட் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்காக பண்ணுறேன். லெட் மீ அஸ்யூம் தட் இந்த இடத்துல என்கிட்ட ஒரு மேக்னெட் இருக்குது, சரியா? இந்த மேக்னெட்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு காயிலில் வந்துட்டு மோஷன் கிரியேட் பண்ணுறதுனால, சரியா, அவன்கிட்ட ஒரு கரண்ட்டை உருவாக்குறேன்னா என்ன உருவாக்குறேன்? அந்த கரண்ட்டுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுமா இல்லையா? ஏன்னா கரண்ட் என்ன இருக்கும்? நான் ஒரு கரண்ட்டை உருவாக்கி கொடுத்துருக்கேன் அவனுக்கு. அவன்கிட்ட கரண்ட் வந்தோடனே என்ன பண்றான்? என்னையே எதிர்க்கிறான். சொல்றது புரியுதா? ஆமா, அங்க கரண்ட் இருந்தா அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். இப்ப நல்லா பாரு, நான் என்ன சொல்றேன்னா, நல்லா பாரு, நான் வந்து இது ஒரு மேக்னெட் வந்து இந்த காயில்ல பெட்ட கொண்டு வரப்போ அந்த இடத்துல ஒரு கரண்ட் கிரியேட் ஆகும். கிரியேட் பண்ண கரண்ட் உடனே என்ன பண்றான்? அவனை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல, வாடா போடா. அப்ப நல்லா பாரு, என்னையுமே எதிர்க்கிறானா இல்லையா? நீ யோசிச்சு பாரு. சப்போஸ் இது இல்லைன்னு வச்சுக்கோ, ஒரு உலகத்துல, இந்த உலகத்துல அவன் என்னை எதிர்க்கலன்னு வச்சுக்கோ, ஏன் பொதுவாக இப்படி தான் எதிர்க்கிறாங்க. சப்போஸ் அவன் எதிர்க்காம இன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? யோசிச்சு பாரு. நான் மேக்னெட் லேசாக இப்படி ஆட்டி விட்டுருப்பேன், ஒரு கரண்ட் கிரியேட் ஆயிருக்குமா? அந்த கரண்ட் உடனே என்ன பண்ணியிருப்பான்? அந்த மேக்னெட் சப்போர்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோ, மேக்னெட் இன்னும் அவனே தரன்னு இழுத்துருவான். அப்போ இன்னும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். அப்போ இன்னும் தரன்னு. அப்போ யோசிச்சு பாரு, நான் லேசாக இப்படி மேக்னெட் இப்படி ஆட்டினா போதும், அப்பாடுக்கு தரன்னு இழுத்துன்னு ஒரு 10 காயில் போட்டேன்னு வச்சுக்கோ, நான் பாட்டுக்கு ஒரு பவர் பாயிண்ட் உருவாக்கலாம். யோசிச்சு பாரு, என்ன பண்ண, வெறும் ஒரு மேக்னெட் தள்ளி விட்டு நான் கொடுத்ததை வச்சு அவன் இன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணி அவன் இன்னும் இழுத்து, இது பாசிபிளா? அப்ப எனர்ஜி வந்து கன்சர்வ்டா இருந்திருக்காது. நான் லேசா ஒரு எனர்ஜி கொடுத்தேன், கரெக்டா இல்லையா? நான் லேசா ஒரு அந்த எனர்ஜி இவன் 10 மடங்கு ஆக்குறான், இவன் 10 மடங்கு ஆனதுக்கு அப்புறம் இவன் ஒரு காயில் வெளியே அந்த ஃபீல்ட்ல கொடுக்குறான், அது ஒரு 10 மடங்கு ஆக்குறான் அப்படின்னு சொன்னா ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா அப்படி பாசிபிளா? புரிஞ்சா? இந்த டம்ளர் வச்சுக்கணும். அப்ப இது வந்து பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இப்ப நான் சொன்னது புரிஞ்சா? நான் வந்து ஒரு கரண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் திவ்யாக்காக. திவ்யா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாம என்ன பண்றான்? அவன் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாச்சு என்னையே எதிர்க்கிறான். புரியுதா இல்லையா? இந்த இடத்துல லைஃப்ல ஒரு அருமையான தத்துவம் சொல்லுவேன். நீங்க வந்து உங்க பழைய XYZ கூட கம்பேர் பண்ணிட்டு இப்படிதான் எனக்கு நடந்துருச்சு போகாதே அப்படின்னு பாட்டினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, சரியா? நல்லா பாரு, புரியலன்னா விட்டுரு பாப்பா.
நான் வரேன். எனக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் தேவைப்படுது. அது எம்டி ஸ்லைடு இல்லை, இது கஷ்டப்பட்டு உட்காந்து இங்கே XXX தான் டைப் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஏன்னா எக்ஸ் வேணும்ல, இனி எதுக்கு நான் அதை பார்க்கணும்? என்ன கண்ணு தெரிஞ்சு கண்ணு மண்ணு ஒன்னும் தெரியல. நல்லா பாரு, இந்த லென்ஸ்ல பார்த்தேன்னு வச்சுக்கோயே, சொல்ல போனா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, லென்ஸ்ல பார்த்தனா இனர்ஷியா மாதிரி. என்ன மாதிரி? இனர்ஷியா மாதிரி. லென்ஸ்ல எந்த மாதிரி? சோம்பேறி. இனர்ஷியா. என்கிட்ட என்ன இருக்கோ அதுவே போதும், புதுசா வரவும் வேண்டாம், யாரும் போகவும் வேண்டாம். புரியுதா? புரியுதா இல்லையா? ஓகே. உனக்கு நான் 2-3 விஷயங்கள் சொல்லியிருப்பேன். என்ன கிராஸ் அப்படின்னா என்ன? இன்சைட் த பிளேன். கரெக்டா? கிளாக் வைஸ். கிராஸ்னா கிளாக் வைஸ். சரி, நல்லா பாருங்க. அவ்வளோ நீ டாட் வச்ச ஆன்டி. நல்லா பாரு. டேய் நல்லா பாரு, நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உனக்கு? டாட்னா ஆன்டி பொதுவாக டாட் வச்சிருப்பாங்க தலையில, பார்த்துருக்கியா? கிராஸ்னா கிளாக். சி. இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? கிராஸ்னா கிளாக். எதுக்கு அங்கிளை கூப்பிட்டு வர? ஆன்டி இருக்கிற இடத்துல எல்லாரும் அங்கிள் இருக்கணும் அவசியம் இல்லை. அது சம்பத் அங்கிள் வருவார். ஏன் சம்பத் ஏன் வந்தாரு? ஏன்னா இல்ல, அங்க எஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் தப்பா எடுத்து வச்சுக்கிறோம். நான் சொல்லி கரெக்டா? டாட்னா நார்த் போல் சொல்லி கொடுத்தோமா? 4th லெசன்ல இது இருக்கும். சரியா? தலைவர் அழகான ஆமா மேடம், அழகான ஒரு பொண்ணோட வாழ்க்கை. சரியா? ஜாலியா இருக்கும். ஒரு பையன் வந்து வாழ்க்கைக்குள்ள வர ட்ரை பண்றான். புரியுதா? பையன் வந்து என்ன பண்றான்? வாழ்க்கைக்குள்ள வர. எஸ், இதெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல. சரியா? ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். சரி, போதும். நல்லா பாரு. லெட் மீ அஸ்யூம் இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோயே. சரியா? ஓகேவா? இது ஒரு காயில். சரியா? நான் வந்து உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க பழைய ஃபீலிங்ல உட்காந்து நைட் ஃபுல் அழுதான் நான் பொறுப்பு இல்லை. என்னை பிளாக் பண்ணிட்டு போட்டா போதும். நார்த் சவுத். ஓகேவா? சரியா? நார்த் போல் சவுத் போல். இப்ப நான் நார்த் போல பக்கத்துல கொண்டு வரேன். நார்த் போல் என்ன கொண்டு வரேன்? பக்கத்துல கொண்டு வரேன். ஆமா, பையன் வந்து பொண்ணோட வாழ்க்கை. இது பொண்ணு வச்சுக்கோ, இது பையன் வந்து பக்கத்துல வரும். சரியா? நல்லா இப்ப சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால அங்க என்ன கிரியேட் ஆகும்? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்கு, அதனால ஒரு EMF கிரியேட் ஆகும். கரெக்டா இல்லையா? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் will create EMF. EMFனா கரண்ட். கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, நார்த் போல் இங்க இன்க்ரீஸ் ஆகுமா? நார்த் இங்க பக்கத்துல வரான். கரெக்டா இல்லையா? நார்த் போல் இங்க பக்கத்துல வரானா நார்த் போலோட ஸ்ட்ரென்த் இங்க இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லுவா? வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க, தூரம் போயிரு. கரெக்டா இல்லையா? அப்ப பேசிக்கலி அவனை என்ன பண்ண ட்ரை பண்ணுவா? அட்ராக்டா ரிப்பலா? ரிப்பல். அப்ப இந்த சைட்ல நான் என்ன வச்சிருவா? ஒரு நார்த் போல். என்னது? ஒரு நார்த் போல் மாதிரி வச்சிருவாங்க. கரெக்டா? புரியுதா இல்லையா? புரியுதா? தெளிவா புரியுதா? ஓகே. நல்லா வர நார்த் பக்கத்துல இருந்துச்சு, இந்த இடத்துல நார்த் போல் வச்சு நம்ம ரிப்பல் பண்ண போறோம். கரெக்டா இல்லையா? ஏன்னா வராது அப்படின்னு சொல்றதுக்காக. சரியா? ஓகே. அப்போ நார்த்னா என்னது? இப்ப என்ன நடந்திருக்கு பாரு. நார்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த சைட்ல இருந்து நம்ம நார்த் கொடுக்குறோம். கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம பேசிக்கலி அதை டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்றோம். அப்ப பேசிக்கலி நல்ல இங்க நார்த் இன்க்ரீஸ் ஆகுது, நார்த் நம்ம கொடுக்குறோமா இல்லையா? அப்ப டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்றோம். கரெக்டா இல்லையா?
நார்த் போலோட ஸ்ட்ரென்த் அப்பதானே போல் அதுக்கு தான் வந்து 5th லெசன் படிச்சுட்டு வந்திருக்கணும். டைபோல் வந்து கேன்சல் பண்றதுக்கு இப்படி பண்ணுவோம். புரியுதா? ஓகே. அப்ப நார்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நார்த் வந்து நான் நார்த்தை காமிச்சு டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்றேன். கரெக்டா இல்லையா? ஓகே. இப்போ சப்போஸ் யோசிச்சு பாரு, இல்லை ரொம்ப வலுக்கட்டாயமா இல்லை நீ இல்லாம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்னெட் வந்து இப்படி லைஃப்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோ. இது லைஃப்குள்ள மேக்னெட் வந்துட்டான். சரின்ட்டு நல்லா பரவாயில்ல பக்கத்தில் வர பழகிருச்சு. கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வேணாம், சரி ஓகே அது பழகம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இனர்ஷியாக்கு என்ன பழகம்? ஓகே நம்ம லைஃப்ல வந்து ஒரு மேக்னெட் இருக்க போகுது, நீ ஒன்று தப்பு எடுக்காத, காயில்குள்ள மேக்னெட் இருக்க போகுதுன்னு நான் சொல்ல வரேன். சரியா? இப்போ சப்போஸ் இந்த மேக்னெட் என்ன ஆக போகுது? மேக்னெட் வந்து எனக்கு அந்த ஃபீல் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் தப்பிச்சு போயிட்டான். கரெக்டா? அப்ப இந்த மேக்னெட் என்ன சொல்லும்? இப்ப ஃபர்ஸ்ட் நான் பாட்டுக்கு தனியா இருந்தேன், ஃபீல்டு கொடுத்து பழக வச்சது யாரு? அழுது இன்னைக்கு நைட்டோட அழுது முடிச்சுக்கோ. ஃபீல்டு கொடுத்து பழக வச்சது யாரு? நீ தான். இப்ப இவன் என்ன சொல்றான்? வேணான்னு சொல்லி இவன் போக பார்ப்பான். அப்ப இந்த மேக்னெட் என்ன பண்ணுவான்? ரிப்பல் பண்ணுவானா அட்ராக்ட் பண்ணுவானா? போடா மயில் இல்ல, உட்காந்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அட்ராக்ட் பண்ண. ஏன்னா மேக்னெட் அது பாட்டுக்கு இப்படி போய்கிட்டு. புரியுதா? சி கான்செப்ட் புரிஞ்சா? நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் வந்து நார்த். சரி நான் அதான் ரிப்பீட் பண்றேன். நீ வந்து வளையல் போட்டு வளகா பொண்டாடி. நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறேன். சரியா? இப்ப நல்லா பாரு, நார்த் போல் பக்கத்துல வரப்ப இந்த நார்த் போல் என்ன பண்ணுவான்? இங்க நார்த் போல் வச்சு ரிப்பல் பண்ணுவான். கரெக்டா இல்லையா? ஏன்னா யோசிச்சு பாரு, என் வாழ்க்கையில யாருமே இல்லை, நான் நிம்மதியா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். புதுசா வந்தானே வேறாது அப்படின்னு தானே சொல்ல போறோம். கரெக்டா இல்லையா? அப்ப நான் எப்படியாவது ரிப்பல் பண்ணணும். அப்ப நார்த் போல் இருந்துச்சுன்னா நார்த் போல் என்ன பண்ணுவேன்? ரிப்பல். திடீர்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, வந்துட்டான் கிளம்புறான், வந்துட்டான்னு வச்சுக்கோ, வரலையா உனக்கு தெரியாதா? சரியா? ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு. சரியா? அப்ப போறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ நாள் எனக்கு வந்து ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் வந்து பழக்கம் ஆயிடுச்சு. கரெக்டா இல்லையா? இப்போ நீ வந்து குறைக்க கூடாது. ஆமாவா இல்லையா? இப்போ நீ பாட்டுக்கு தூரம் போனா இவங்க என்ன பண்ணுவாங்க? அட்ராக்ட் பண்ணுவாங்க. இதுதானே இனர்ஷியா. பேசிக்கலி ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? நான் ரெஸ்ட்ல இருக்கேன், எக்ஸ்டர்னலாக கொடுத்த ஃபோர்ஸ்னால நான் மாற மாட்டேன். திடீர்னு நீ வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா அந்த மோஷன் கொண்டு வந்துட்டேன். மோஷன்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ற? மோஷன்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட்ல கொடுத்தேன்னு சொன்னா என்ன சொன்னேன்? என்னால வர முடியாது, நான் மோஷன்ல இருப்பேன். கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து சிக்னல். ஆமா, எஸ். அப்ப பேசிக்கலி பாரு, ஃபர்ஸ்ட் மேக்னெட் இருக்கு, இப்ப நீ இப்படி என்ன பண்ண? ரிப்பல் பண்ண. அப்புறம் என்ன ட்ரை பண்ற? சாரி, அப்ப அட்ராக்ட் பண்ணதுன்னா சாரி, அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? அட்ராக்ட் பண்ணுது. நான் அட்ராக்ட் தானே சொல்லிக்கிட்டு ரிப்பல் எழுதிருக்கேன். ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? எஸ். அவங்களோட பிஹேவியர் மாத்திக்குவாங்க. ஃபர்ஸ்ட் வேணான்னு சொன்னவங்க இப்ப வேணும்னு சொல்லுவாங்க. உள்ள கொண்டு வந்தா சரி, லைஃப்ல பழகியாச்சு. ஓகே 9th 10th செட் ஆயிடுச்சு. ஓகே இதுதான் லைஃப் அப்படின்னு நினைக்கிறோம். சரியா? இப்ப வெளியில போறாங்க அப்படின்னு சொன்னா என்ன? போகாத. இப்ப நல்லா பாரு, இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமா? எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கரெக்டா இல்லையா? இதே நான் இங்க லைஃப்குள்ள கொண்டு வரேன்னு சொன்னா இந்த இடத்துல எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? கரெக்டா இல்லையா? எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? சப்போஸ் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நான் அதை ரிப்பல் பண்ணணும். அப்ப நான் என்ன இன்க்ரீஸ் பண்ணணும்? டாட் இன்க்ரீஸ் பண்ணுவேன். இன்டு அவுட் சைடு. ஒன் இன்டு த பிளேன், இன்னும் அவுட் சைடு த பிளேன். கரெக்டா இல்லையா? ஏன்னா நல்லா பாரு, இந்த இடத்துல இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. சொல்றப்ப நீ உட்காந்து உன் ஃப்ரெண்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணேன் நான்? நார்த். இப்போ நார்த்தோட ஃபீல்டு எப்படி இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கா? அப்போ அப்போஸ் பண்றேன்னா ஃபீல்டு இப்படி வச்சிருப்பேனா? அப்ப இந்த ஃபீல்டு இன்டு த பிளேன் போடுனா இந்த ஃபீல்டு அவுட் ஆஃப் த பிளேன் வருதா? அதே தான் சொல்றேன். அப்ப கிராஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இமேஜின் பண்ணு, ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் கம் 0 கிராஸ் இருந்துச்சு, இப்போ கிராஸ் எவ்வளவு ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கிராஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? டாட் டு இன்க்ரீஸ் ஆகும்.
டாட்டை இன்க்ரீஸ் பண்ணுவான். ஏன்னா அப்போ தானே கிராஸும் டாட்டும் நல்லிஃபை ஆகும். அகைன் 5th லெசன் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ஏன்னா ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போ டாட்னா என்ன டைரக்ஷன்? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ். டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து இந்த லூப்பில் இந்த டைரக்ஷனில் கரண்ட் இருக்கும். அடுத்து வந்து ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, பழகிரும். கரண்ட் வந்து 0. கரெக்டா? இப்போ வெளியே போகிறாங்கன்னா என்ன கம்மியாகுது? கிராஸ் கம்மியாகுது. அப்போ நான் என்ன பண்ணணும்? கிராஸை கூட்ட ட்ரை பண்ணணும். புரியுதா இல்லையா? ஒரு விஷயம் கூடுதுன்னா அது வந்து அப்போசிட் வச்சு கம்மி பண்ண ட்ரை பண்ணுவேன். அது கம்மி ஆகுதுன்னா அதை கூட்ட ட்ரை பண்ணுவேன். அப்போ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் என்ன? கிராஸ்னா கிளாக் வைஸ். புரியுதா? இதை வச்சு நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். கவலைப்படாத.